நீங்க என்னைக்காவது ஒரு முறை அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாளாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அதனால இன்னைக்கு உங்க புள்ளையோட முகத்துல அவமானம்ங்கிற அறை விழுந்ததோ நாங்க ஏன் தப்ப சொல்லி காட்டக்கூடாது? அம்மா சும்மாரு. இன்னி வரைக்கும் நீ உன்னுடைய சிவா அண்ணனுக்கு என்னெல்லாம் செஞ்சியோ அத இவங்கெல்லாம் பார்த்தாங்களா? இல்லையே. பிரமாதம். இவங்க ஆக்டிங் பண்றாங்களா இல்ல மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுறாங்களான்னு தெரியலையே. பத்மாக்கா, உண்மையிலேயே நீங்க கலக்குறீங்க. அட, இத்தனை வருஷமா என் நந்துதான் சிவாவை பாத்துக்கிறான். இல்லனா சிவாவோட பத்மாக்கா, போதும். பத்மாக்கா, நந்து என்ன செஞ்சாலும் அது அவனோட அண்ணனுக்காக செய்யறான். அட, நாம யாருமே நம்ம குழந்தைங்கள வித்தியாசம் பார்த்ததே கிடையாது. ஆனா என் பையன் உன் பையன்னு சொல்றீங்க. டாக்டர் சிவா, டாக்டர் சிவா, இது எல்லாமே வெறும் தெரதான். இது எதுவுமே உண்மை இல்ல. உண்மை என்னன்னா, நீ என்னெல்லாம் பண்ணியோ அதுக்கு தேங்க்ஸ். ஆனா இது எங்களோட ஃபேமிலி மேட்டர். அதோட நீங்க எல்லாரும் உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்ததுக்கு தேங்க்யூ. இப்போ ப்ளீஸ் நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயிருங்க. ஒரு நிமிஷம். மோகன் சார், இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என் புள்ள சிவாவை வேணும்னே இந்த கேஸ்ல சிக்க வச்சிருக்காங்க. அவன் நிரபராதி. அதனால இனிமே அவன் இந்த ஹாஸ்பிட்டல் வேலையை ரிசைன் பண்ண மாட்டான். அவன் இந்த ஹாஸ்பிட்டலோட மெயின் ட்ரஸ்டியா இருந்தான், எம்டியா இருந்தான், இருக்கான், இனியும் இருப்பான். பத்மாக்காவோட நெத்தி பொட்டுல துப்பாக்கி வச்சு நான் சுட்டது என்னமோ உண்மைதான். ஆனா அதுல என் புள்ளைக்கும் அடிபட்டுருச்சே. இது எல்லாத்துக்கும் நீ ஒருத்தி மட்டும் தான் காரணம் சக்தி. இப்ப நீங்க எல்லாரும் போலாம். சக்தி, இங்க பாரு, நீ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்ட. ஆனா இப்ப இது எங்களோட குடும்ப பிரச்சனை. நீ ப்ளீஸ் உன் வீட்டுக்கு கிளம்பு. என்ன பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஃபேமிலி விஷயம் தானா இல்ல அதுக்கு மேலேயான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த விளையாட்டு இருக்கே, இதுல நானும் ஒரு அங்கமாயிட்டேன். எங்க சிவபெருமானோட பக்தர்கள் நிக்கிறாங்களோ அங்க போய் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. சக்தி, இங்க பாருமா, நீ கோவப்படுறதெல்லாம் நியாயம்தான். இதெல்லாம் பத்மாக்கா தான் செஞ்சாங்கன்னு எங்கள யாராலையுமே யோசிக்க முடியல. ஆனா இதுக்கெல்லாம் என்னால என்ன செய்ய முடியும்? அதோட
எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது யார் தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்கள தண்டிச்சிடுவாங்க. அதனால கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் பத்மாக்காவுக்கு. வேற யாருக்கும் இல்ல. தேங்க்யூ மா சக்தி. அடியே முட்டாள் சக்தி, என் வாய் கெட்டினதை நீ தட்டி பறிச்சிட்டல்ல. இப்ப உன் வாழ்க்கையிலையும் சிவாவோட வாழ்க்கையில இருந்தும் நான் என்னெல்லாம் பறிக்க போறேன்னு பாரு. நான் உன்கிட்ட சத்தியமா சொல்றேன், நான் என்னோட புள்ளைய எம்டி அண்ட் மெயின் ட்ரஸ்டியா ஆக்கியே தீருவேன். இப்ப உன்னோட அழிவுக்கான கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிடுச்சு. 3, 2, 1. இப்போ ஒரு விஷயம் முடிவாயிடுச்சு. சிவா ரிசைன் பண்ண மாட்டான். இனிமே இந்த விஷயத்தை பத்தி யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. இப்போ நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நீ எனக்கு எத்தனை முறை காப்பாத்துவ சக்தி? உடைஞ்சு போனதை ஒண்ணு சேரலான்னு நீ எத்தனை முறை நிரூபிப்ப? நம்பிக்கையை என்னைக்கும் கைவிடக்கூடாதுன்னு நீ எத்தனை முறை தான் நிரூபிப்ப? சக்தி என்ன சொல்றாலோ அதை செஞ்சே தீர்வான்னு எத்தனை முறை நிரூபிப்ப? அதோட மந்திரா என்ன சொல்றாளோ அதை செய்வா. ஆனா அதுக்கு முன்னாடி எதை சொல்லலையோ அதையும் முதல்ல செய்வா. உங்க 2 பேரோட அழிவு உறுதி ஆயிடுச்சு. தேங்க்யூ, நீங்க உங்க கனவை கிவ் அப் பண்ணாம இருந்ததுக்கு. நீங்க மட்டும் அப்படி பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு என் மேல இருந்த நம்பிக்கையே போயிருக்கும். உடைஞ்சு போன விஷயங்களை ஒண்ணு சேர்க்கிற தைரியத்தை நான் இழந்திருப்பேன். அதோட உண்மை மேல நம்பிக்கை வைக்கிற தைரியத்தையும் நான் இழந்திருப்பேன். பா, பண்றத பண்ணிட்டு எனக்கு தேங்க்யூ சொல்றியா? என்னால எப்படி என் கனவை கிவ் அப் பண்ண முடியும்? அதுவும் ப்ரொடெக்ட் பண்ண சக்தி என் கூட இருக்கும்போது. சக்தி சிவா கூட இருக்கும்போது கனவு என்னைக்கு சாகாது. அந்த கனவோட ஆயுள் இன்னும் அதிகமாகும். அதோட அந்த கனவு நனவாகிடும். பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லையே. ஆக்சுவலா நீ எப்ப வந்தாலும் ஏதோ ஒரு சக்தி தான் இந்த சக்தியை இங்க அனுப்பியிருக்காங்கன்னு தோணும். எந்த தப்பு நடந்தாலும் நீ வந்துட்டனா அது எல்லாத்தையும் நீ சரி பண்ணிடுற. அட கடவுளே, 50 மிஸ்ட் கால்ஸா? நான் இங்க எல்லாத்தையும் சரி பண்ண இனிமே தான் பண்ணணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆமா, உன் அக்கா நிச்சயதார்த்தம் இல்லை இன்னைக்கு. அக்காவுக்கு நிச்சயதார்த்தமா? ஐ ஹோப் அது நடக்காம இருந்திருக்கணும். நடக்காம இருக்கணுமா? உன் அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இங்க பாரு, என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? என்கிட்ட சொல்லு. நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். பாய். இங்க பாரு சக்தி,
இவளோட அக்காக்கு நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறா. அப்படின்னா என்ன பிரச்சனை? சாரி அண்ட் தேங்க்யூ கூட சொல்ல முடியல. நீ எங்க போற? நீ என்ன நினைச்ச? இவ்வளவு பெரிய வேலைய பண்ண பிறகு பழையபடி எல்லாம் நார்மல் ஆயிடுமா என்ன? உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காதா என்ன? கண்டிப்பா கிடைக்கும். உன் மூட்டை முடிச்சா கட்டிக்கிட்டு வெளியே போயிடு. என் பேரனுக்கு எதிரா இவ்வளவு பெரிய சதி வேலைய பண்ணிருக்க. உன்னை வாழ்நாள் முழுக்க என்னால மன்னிக்க முடியாது. பாட்டிமா ப்ளீஸ், நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அப்படியெல்லாம் விட முடியாது. அதோடு இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்க இவ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த கிழவி இன்னைக்கு ரொம்ப தான் ஓவர் ரியாக்ட் பண்றா. பாட்டி, அத்தை நீங்க போகாதீங்க, நான் பாட்டி கிட்ட பேசுறேன், நீங்க இங்கே இருங்க. இவங்க என்னோட பகடக்காய் தான். ஆனா இப்ப வேலை முடிஞ்சிடுச்சு. அண்ணி அண்ணி அம்மாவை பாருங்க அண்ணி, நீங்க ஏதாவது செய்யுங்க. என்னால என்ன செய்ய முடியும் பத்மாக்கா? இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முறை கூட யோசிக்கலையா? நாள் முழுக்க சிவாவை புள்ள புள்ளன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே, அவனை போய் இப்படி பண்ணிட்டீங்க. அவன் உங்களுக்கு சொந்த அண்ணன் புள்ளக்கா. உங்களுக்கும் அவனுக்கும் ரத்த சம்பந்தம் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க உங்க மனசுல இவ்வளவு விஷயத்தை எப்படி கவச்சுக்கலாம்? என்னால இந்த மாதிரி செய்ய யோசிக்க கூட முடியாது. ஆனா இருந்தாலும் இங்க பாருங்க பத்மாக்கா, ஒருவேளை உங்களுக்கு பேக்கிங் பண்றதுக்கு என் உதவி தேவைப்பட்டா என்ன நீங்க கூப்பிடுங்க. அப்ப நிச்சயதார்த்தம் நடந்துருச்சா என்ன? நிச்சயம் நடக்கல. நீதான் ஆரம்பத்துல இருந்தே இது நடக்க கூடாதுன்னு நினைச்சியே. டைரக்டா எப்படி நடக்கும்? சித்தி, நிச்சயம் நடக்காதது நல்லதுதான். இது ஒண்ணும் உறவு கிடையாது, ஒரு வகை அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்க ஏன் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பேப்பர்ல என்னோட போட்டோ வந்ததுனால தானே, நம்ம அவமானப்பட்டதுனால தானே. ஆனா இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு, நான் எந்த தப்பும் செய்யல. டாக்டர் சிவாவும் நானும் நிரபராதிங்க தான். அவ்வளவுதான். இனிமே நீங்க யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ப்ளீஸ் இந்த நிச்சயதார்த்தம் நடக்க வேண்டாம்.
ஐயோ மனோரமா, நீ என்ன பண்ற? இல்ல வேணாங்க. இன்னைக்கு எங்க 2 பேருக்கு நடுவுல யாரும் வரக்கூடாது. நீங்க வரவே கூடாது. இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இன்னைக்கு நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னோட சித்தியா இல்ல அம்மாவாதான் பாசத்தை காமிச்சிருக்கேன். ஆனா நீ என் வயித்துல பிறந்த புள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறியா? உனக்கு உனக்கு அப்படி என்ன நினைப்பாங்க? மம்மி, சித்தி, பகலாம் ஒண்ணும் இல்ல. நான் தங்கச்சியா என்னோட கடமையை செய்யறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னோட அக்கா எந்த காம்ப்ரமைஸும் பண்றதுக்கு விட மாட்டேன். அக்கா ஒண்ணும் முழு விருப்பத்தோட இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கல. அவங்களுக்கு பிடிக்காம தான் ஒத்துட்டு இருக்காங்க. அந்த சக்தியோட அக்காக்கு யாரோட கல்யாணம் ஆக போகுதுன்னு கண்டுபிடி. எனக்கு அவனோட பயோடேட்டா, அவனோட ஜாதகம் எல்லாமே வேணும். அதுவும் இமிடியேட்டா. சிவாக்கு நீ கவசமா இருக்கணும்னு நினைக்கிறல்ல? உனக்கு யாரு கவசமா இருப்பா? என் வீட்டுக்கே வந்து என் வாழ்க்கையே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டல்ல? இப்ப நான் உன்னோட வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆக போற சக்தி. அதோட இந்த மந்திரா உன் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனானா அது சாதாரணமா இருக்காது. புயலே வீசும். சின்னண்ணி, சின்னண்ணி, நீங்க எதுவுமே நடக்காதுன்னு சொன்னீங்களே. நான் உங்களை நம்பிதான் மொத்த பழியும் நானே ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்போ அம்மா இப்போ என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்க. அண்ணி ஏதாவது செய்யுங்க. பத்மாக்கா, என்னால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட மொத்த பிளானோ இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்பி இருந்தது. என்ன ஆனாலும் சரி, உங்களோட அம்மா உங்களை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்கன்னு நினைச்சேன். அதாவது சரி, கோவம் தான், அரைஞ்சிருக்கலாம், திட்டி இருக்கலாம், இல்ல கத்தி இருக்கலாம். பட் இப்படி வீட்டை விட்டு அனுப்ப கூடாதுல்ல? ஆனா அந்த நேரத்துல அவங்க பேசினதை கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்க வாய்ப்புக்காக காத்திருந்த மாதிரி இருந்தது. வாய்ப்பு கிடைச்ச உடனே இவளை வீட்டை விட்டு துரத்திடணுன்ற மாதிரி இருந்தது. அதுவும் கழுத்தை புடிச்சு தள்ளி. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எப்படி சொன்னாங்க பாத்தீங்களா? மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு. பத்மாக்கா, நிஜமாவே அவங்களுக்கு உங்க மேல கொஞ்சமாவது அன்பு இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. அவங்களோட மொத்த அன்பும் வெறும் அந்த சிவா மேலதான் இருக்கு. பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அசலை விட வட்டி தான் முக்கியம்னு. அப்படிதான் அவங்க பண்றாங்க. ஆனா இப்ப நான் என்ன செய்யறது அண்ணி? அததான் நானும் கேக்குறேன். இப்ப நான் என்ன பண்றது? அத்தை பேச்ச என்னால மறுக்கவும் முடியாதே. அண்ணி, நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கோங்க. ஆனா என்கிட்ட இல்ல. உங்களாலதான் இன்னைக்கு நான் அவமானப்பட்டேன். உங்களாலதான் அம்மா கிட்ட அறையும் வாங்கினேன். நீங்க தான் இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். ப்ளீஸ் அம்மா கிட்ட பேசுங்களேன். அண்ணன் கிட்ட போய் ஏதாவது பேசுங்களேன். இப்ப நான் தனியாலா இல்ல அண்ணி. நந்துவோட வாழ்க்கையை யோசிக்கணும். நான் என்ன பண்றது, எங்க போறது? அண்ணி ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க. இல்லனா நான் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுவேன். பத்மாக்கா, நீங்க இருக்கீங்களே, பிரமாதம். என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு நான் எத்தனை முறை புரிய வைக்கிறதுக்கா? இந்த வீட்ல உங்களுக்குன்னு எந்த தகுதியும் கிடையாது. உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல? சொல்லுங்க. போய் கத்தி கத்தி எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. லவுட் ஸ்பீக்கர் வச்சு வேணா கூட சொல்லுங்க.
இதையெல்லாம் நான் செய்யல, சின்ன அண்ணி தான் செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. ஆனா அது யாரோட காதுக்கும் போய் கூட சேராது. பத்மாக்கா, நீங்க என்ன இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டீங்க? கடவுள் இப்படி ஒரு நிலைமையை யாருக்கும் தரக்கூடாது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் என்னோட ஆளுங்களை நல்லா கவனிச்சுப்பேன். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, கொஞ்ச நாளைக்கு நீங்க அஜித் கூட இருங்களேன். அண்ணி, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, என்னால அங்க போக முடியாது. அந்த கீர்த்தியை என்னால பொறுத்துக்கவே முடியாது. அவளும் என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறா. நான் எப்படி அங்க போறது அண்ணி? ஐயோ பத்மாக்கா, உங்களுக்கு ஏன் இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது? இன்னைக்கு இந்த வீட்டு ஆளுங்கெல்லாம் உங்களை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த கீர்த்தியால கூட வெறுக்க முடியாது. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீங்க கொஞ்ச நாளைக்கு அங்க போய் இருங்க, சரியா? பொதுவா சொல்லுவாங்கல்ல, beggars cannot be choosers. அதனால உங்ககிட்ட வேற வழியும் இல்ல. போய் சேர்ந்த உடனே மெசேஜ் போடுங்க, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு நீயும் டாக்டர் சிவாவும் உங்களை நிரபராதி நிரூபிச்சிட்டீங்க. ஆனா எங்க நிலைமை என்ன? வாழ்நாள் முழுக்க அவமானப்பட்டு கூடி குறுகி நிக்கணும். இந்த உலகத்துல அந்த பேப்பரோட ஹெட்லைன்ஸ் தான் பாப்பாங்க, அததான் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த போட்டோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்காலர்ஷிப்பின் கசப்பான உண்மை, இந்த உலகத்துல நம்மள மாதிரி ஆளதான் கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை யாரடி வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போவாங்க?